ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கோழி வாங்கிட்டு அந்த கறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு அதில் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 15 வெங்காயம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போது அதுலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை நான் குழம்பு கொஞ்சம் சேர்த்து வைக்க போகிறேன். சாப்பாடு, டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5-6 மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது அந்த கொத்தமல்லி அந்த மிளகாய் ரெண்டும் வதங்கணும். நம்ம இதிலையே மல்லிலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி வைங்க. நம்ம காலையிலேயே வச்சிட்டோம்னாக்க காலையில் இட்லி சாப்பிட்றதுக்கும் ஆகும், இட்லி தோசைக்கும் ஆகும், மதியானம் சாப்பாட்டுக்கும் ஆகிற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். அதனால் இப்படி கொத்தமல்லியும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வாசம் வரும். இப்போது அதில் பாருங்கள், சோம்பு 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு மிளகு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் அந்த அன்னாசி பூ சொல்லுவோம்ல, அந்த பிரியாணிக்கெலாம் தாளிப்போம்ல, அது ஒரு சின்ன பீஸ் மட்டும் போடுங்க, நிறைய போட்டுறக்கூடாது. அதே மாதிரி பிரியாணி இலையும் பாருங்கள், ஒரு 1/4 இலை அவ்வளோதான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வாசம் வரட்டும். நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஸ்பைசஸ்லாம் நம்ம அரைச்சி நம்ம சேர்க்குறோம்ல, அதனால் ரொம்ப நல்லது. இது தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே லேசாக வதக்கும்போது அந்த வாசம் வரும், நல்லாயிருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது பொட்டுக்கடலை நான் போட்டுக்கிறேன். உங்கள் குழம்பு திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லியும் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அரைச்சி ஊற்றும்போது கொஞ்சம் திக்காகும் குழம்பு. நான் பொட்டுக்கடலையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் எனக்கு குழம்பு அதிகமாக வேணும், அதனால் நம்ம 2 நேரத்துக்கு வைக்க போகிறோம்ல, நைட்டு மீதி இருந்தால் நைட்டுக்கும் கூட தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதை ஆற வச்சுருங்க. நம்ம வணக்கினதெல்லாம் ஆற வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம போட்டிருந்த அந்த மசாலா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் சும்மா ஒன்று போடுங்க. அது கூடவே கொஞ்சமாக அந்த கல்பாசி சின்ன பீஸ் போட்டு அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதையும் லேசாக இப்படி வதக்கும்போது கொஞ்சம் வாசம் வரும். எப்பயுமே நான் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு போடும்போது ருசி உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் போட்டுடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டுட்டு கோழிக்கறியும் போட்டுட்டு அதை நல்லா அந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வதக்குறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே விடாமல் நீங்கள் வணக்கும்போது அந்த கறியிலேருந்தே தண்ணி விட்டு வரும். அதனால் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி வதக்கும்போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த கோழிக்கறி வாசம் ரொம்ப வராமல் நல்லாயிருக்கும். அதிலேருந்தே பாருங்கள் தண்ணி அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்துற மாதிரி நம்ம வதக்கணும். இப்போது இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போடுறேன். அது ஒரு கலருக்காக. அது கூடவே மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஏற்கனவே வரமிளகாய் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் ஆயிடக்கூடாது. உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் நிறையா போடுறதா இருந்தால் அங்கே அரைக்கும் போது 2 வரமிளகாய் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த கொத்தமல்லி கூட உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ மிளகாய்த்தூள் நிறையா போடுறதா இருந்தால் அந்த மிளகாயை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். அதில் மிளகாய் நிறையா போடுறதா இருந்தாக்க இங்கே மிளகாய்த்தூள் குறைச்சிக்கணும். இப்போது நான் இந்த தக்காளியை பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சி விடுங்க. கறி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. நிறைய பெரிய தக்காளி போட்டுறாதீங்க, சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும். எப்பயுமே கறி வதக்கும்போது ஃபஸ்ட்டே தக்காளி போடாமல் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் வணக்குங்க. இப்போ அது ஆறிடுச்சின்னு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன்.
இப்போ அந்த தண்ணிலாம் பாருங்கள் கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை ஊற்றணும். அரைச்சதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே அரைச்சிட்டோம். பொட்டுக்கடலை போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும், திக்னஸ் கொடுக்கும். இங்கே அரிசி வந்து ஊறி இருக்குது சாப்பாட்டுக்கு. சைடில் சாப்பாடும் அப்படியே வேக வச்சிடுறேன். அந்த ஊற வச்ச தண்ணியை நான் விட போகிறேன். அதனால தான் அந்த அரிசி உங்களுக்கு காமிச்சேன். அந்த ஃபஸ்ட்டு 2 டைம் கழுவி அரிசி இதை கீழே இருத்துட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அந்த அரிசியை ஊற வைங்க. சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசியை அந்த தண்ணியை நல்லா அந்த அரிசியிலேருந்து கழுவி அந்த தண்ணி ஊற்றணும். ஊர்லலாம் அந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க. அந்த சாப்பாட்டு அரிசி தண்ணி அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வைட்டமின் B12 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த தண்ணியில் தான் ஊர்லலாம் பருப்பு வேக வைப்பாங்க, சாம்பார் வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க. இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் உப்பு செக் பண்ணிக்கிட்டேன். உப்பு பத்தல, 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போடணும். கொதிக்காமல் மூடி போடாதீங்க. ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை போடுங்க. மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் ஆவி வந்ததுக்கப்புறம் எப்பயுமே வெயிட்டு போடணும் மேலே. நீங்கள் அது வராமல் போடக்கூடாது. பாருங்கள் ஆவி வருது, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா ஒரு சில மூடியில் வந்து அது ஓட்டையில் காற்று வெளியே வர முடியாமல், விசில் வெளியே சத்தம் வர முடியாமல் இருந்துச்சுனாக்க அது இதாகும். இப்போது விசில் வந்து 3 விசில் தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா வதக்கும் போதே ரொம்ப நேரம் வதங்கிடுச்சு. அதனால் 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த பின்னு பாருங்கள் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள் நல்லா கறி வந்து வெந்து பாருங்கள். குழம்பு பார்க்கவே எவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்குல்ல, டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே இப்போ கலக்கி விடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடக்கூடாது எப்போவும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். எப்பயுமே குக்கரில் வைக்கிற குழம்பு எல்லாத்தையுமே நீங்கள் மூடியை கலட்டிட்டதாக்கா திரும்பவும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணுங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் இறக்கி வச்சிடக்கூடாது. அந்த டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து மிளகுத்தூள் நான் கொஞ்சம் போடுறேன். நீங்கள் மிளகு சோம்பு அதை 2யும் பொடி பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சோம்பு ஏற்கனவே நம்ம நிறையா போட்டிருக்கோம், மிளகும் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஆனால் கடைசியாக கொஞ்சம் மிளகும் போட்டாக்க வீட்டில் ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான் மிளகும் போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையிலேயே செஞ்சிட்டிங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. 2 நேரத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய், இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு திக்காக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கம்மியாக அளவு வச்சிக்கலாம். இது வச்சாக்கா ஒரு ஃபேமிலிக்கு நமக்கு சரியாக இருக்கும். சண்டே காலையிலேயே வச்சுருங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்லேயே தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். கமெண்ட்டில் இன்னும் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ. லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.